Hi my dear friends and cuties, welcome to Crafty 3D. இந்த வீடியோவில் நம்ம வேஸ்ட் பேப்பரை தூக்கி போடாமல் எப்படி ரியூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம டஸ்ட்பின்னாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்நாக்ஸ்னாச்சும் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். வேஸ்ட் பேப்பரை இதே மாதிரி இருக்கு இல்லைங்களா, வேஸ்ட் பேப்பரை எடுத்துகிட்டு இதே மாதிரி மடிச்சுட்டு ஆப்போசிட் சைடு திருப்பி இதே மாதிரி மடிக்கணும். இப்போ நம்ம மடிச்சிட்ட பிறகு இதே மாதிரி மடித்து என்ன பண்ணணும், சென்டர் பாயிண்டில் நம்ம இதே மாதிரி மறுபடியும் திருப்பி மடிக்கணும். மடித்ததும் அதை பிரித்து உள்பக்கமாக மடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்ட பிறகு உள்பக்கமாக இந்த இடத்துல சென்டரில் கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த பக்கமும் சென்டரில் கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு அது ஃபோல்ட் ஆகிடும் ஈஸியாக. இப்போ இதே மாதிரி நம்ம மடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்லேயே இதே மாதிரி ரெண்டு சைடுமே சென்டர் பாயிண்டில் இதே மாதிரி வச்சு மடிச்சுட்டு ஒரு டர்ன் பண்ணி இப்போ ஒரு டர்ன் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து இன்னொரு டர்ன். இப்போ மடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இப்போ இந்த சைடும் மடிச்சிடணும். இப்போ மேல் பக்கத்தை எடுத்து நம்ம இதே மாதிரி சும்மா மடித்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி இது பண்ணி விட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் பிரிக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு குட்டி பாக்ஸ் டஸ்ட்பின் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிற பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேப்பர் பாக்ஸு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.